அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக ஏற்பட போகும் நல்லது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து குரு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கன்னியில் கேதுவும் சுக்கிரன் நீச்சத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, குரு, சனி, கேது இவைகளில் வலிமை வாய்ந்த கோள்கள் இருக்குதுங்க. இவர்கள் நல்ல விதத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழிலிலும், தொழில் மூலம் கிடைக்கும் வருவாயிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு இருப்பதால் தனவரவுகளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. 6இல் உள்ள கேது உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வாருங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் செல்கிறாரு. இது வெற்றி ராசி என்பதால் மனதில் தைரியம் அதிகரிக்குங்க. முக்கியமானவர்களை சந்திக்க இருக்கீங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் குறியீடுகள் அகலுங்க, குறுக்கீடுகள் அகலுங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி பெற சிறந்த வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பல சிறப்புகள் கிடைக்க இருக்குது. அதாவது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்வாருங்க. சுக்கிரன் கேதுவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் உள்ளதால உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பதால தேவையற்ற அலைச்சல்களும் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் உடல் உபாதைகளின் காரணமாக அல்லது குடும்பத்தாருடைய உடல் உபாதைகளின் காரணமாகவோ மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது கடினமான முயற்சியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால இந்த திருமண முயற்சிகள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்ற வழக்குகள்ல சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலம் பற்றிய கவலைகள் மனதை வருத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூடுமான வரைக்கும் மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஆட்சியில் சிறப்புற்று விளங்குகிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் பணிகள்ல உற்சாகத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. இருந்தாலும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாங்க இருக்கும். தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடுகள், குறிப்பாக துபாய், அபுதாபி, கத்தார் ஆகிய வளைகுடா நாடுகளுக்கு சென்று பணியாற்ற விருப்பமுள்ள மேசராசியினர் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மொத்தத்தில் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் என்பது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தகம்
ஏற்றுமதி இறக்குமதி துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள சனி பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் லாபம் என்பது படிப்படியாக அதிகரிக்குங்க. புதிய துறைகள்ல அளவோடு முதலீடு செய்யலாங்க. வங்கி கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை திரும்பி செலுத்தி மன நிம்மதியை பெறலாங்க. கடனுடன் வாழ்வது நரக வேதனைக்கு ஒப்பானது. கடன் பட்டா மனம் அழியுங்க, மதிக்கெடும். நல்ல வனையும் உலகின் தீயவனாக மாற காட்டுதுங்க. அதனால எல்லோருக்கும் கல்வனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொய்யான். கடன் வாங்கி தயிர் சாதம் சாப்பிடுவதை விட கடன் இல்லாமல் மோர் சாதம் சாப்பிடுவது உத்தமமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. லாபம் வரும்போது முதலில் செய்ய வேண்டியது கடனை அடைப்பது தாங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போதைக்கு வட்டியை மட்டும் செலுத்தலாம் என எண்ணி விடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே இந்த கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி பெற்று விடலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கோள்களும் உதவிகரமான நிலையில் வலம் வருவதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. திரைப்பட இயக்குனர், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு அதிர்ஷ்ட தேவதை தேடி வருங்க. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. நடிப்பு துறையில் கால் பதிக்க ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செலுத்து வளரும் நெற்பயிர்களும் காய்த்து குலுங்கும் கனிமரங்களும் பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொள்ளலாங்க. யோக பலன்களை அளிக்கும் காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையம் சீர்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலம் இல்லாத குறையை சுக்கிரன் ஈடு செய்து விடுகிறாருங்க. இம்மாதத்தில் உடல் நலன்ல மட்டும் கவனமாக இருங்க. தேவையற்ற கவலைகளை விட்டு முன்னேற்றம் காண்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமையிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதியான சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் பெறுகிறார். எனவே பொருளாதாரம் வந்தாலும் அவைகளை கவனத்துடன் கையாளவில்லை என்று சொன்னால் உங்களை அறியாமலேயே இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேலும் மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுந்தரகாண்டத்திற்கு சர்வதோஷ நிவாரணி என்ற பெருமை உண்டுங்க. தினமும் காலையில் நீராடிய பின் ஒரு சர்க்கமாவது படித்து வந்தால் போதுங்க, எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வலிமை குறைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.